ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லேட்டு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் வெளியே போயாச்சு சண்டேயில். அதனால் இப்போ சாயங்காலமாக ஏற்கனவே மழை வேறு எங்கள் ஊரில். அதனால் செடிக்கு லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுக்க முடியாது. செடியோட அப்டேட் பார்ப்போம். இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், கொத்து ரோஸில் இங்கே பாருங்கள், அதுக்குள்ளே மொட்டு வந்து பூக்க போகிறாங்க. எங்களுக்கு மிளகா செடி இருக்கனால இந்த பாருங்க, இந்த ஒரு மொட்டு வந்துருக்குதா. இங்கே பாருங்கள், இதில் ஒரு மொட்டு, இந்த பாருங்கள் இங்கனக்குள்ளக்க ஒன்று. எல்லாமே இந்த உரம் ஊற்றினோம்ல, அதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்காங்க. இந்த ஒரு ஊட்டி ரோஸ் வருது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஆன்லைனில் வாங்கினோம்ல, அந்த ரோஸும் மொட்டு விட்டுருச்சு. இது வந்து நாட்டு ரோஸு. இதில் எந்த செடியும் நல்லா தான் இருக்குது, இந்த செடியும் நல்லா தான் இருக்குது. இங்கே பாருங்கள் பஸ், பன்னீர் ரோஸ் எவ்வளோ சூப்பராக மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். இங்கே ஒன்று, இங்கேயும் பாருங்கள், இந்த ஒரு குட்டியாக ஒரு மொட்டு வருது. கீழேயும் பாருங்கள், தெரிதான் பாருங்கள். எல்லாமே எவ்வளோ சிறப்பாக சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 7 days ரோஸ்லேயும் நம்ம பூவை எடுத்தோம்ல, எடுத்து முடிச்சுட்டு இங்கே பாருங்கள், இதில் புது தளர் வந்துருச்சு பாருங்கள். நான் அதுவும் நல்லா பூக்க ஆரம்பிச்சிடும். இது பதியம் போட்டது, கொஞ்சம் நல்லா வந்துக்கிட்டு இருக்காங்க. 3 தொட்டியில் பதியம் போட்டிருக்கேன். ரோஸ் கன்று செடி எல்லாமே சிறப்பாக இருக்குது. செடி வளர்ச்சி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இது அவ்வளோத்தையும் இப்போ கட் பண்ணி விட்ருக்கோம்ல, அடுத்தாப்புல சின்ன சின்ன அரும்பாக என்ன செய்து குட்டி குட்டியாக வருது. இந்த உரம் ஊற்றணும்ல, கடுகு கரைசை தொடச்சி 2 நாள் மழை வேறு. அதனால் எல்லா செடியுமே என்ன செய்யுது, நல்லா சிறப்பாக இருக்குது. இதில் விவர்ஸ் 2 தக்காளி செடி இருக்குது. அதுபோக இது வந்து தண்ணி பழச்செடி. இந்த வட்டம் தண்ணி பழம் பறிப்போன்னு விட்டுருக்கேன். அதோட கொஞ்சம் நித்தியமல்லி பூக்களும் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் பஸ், இன்றைக்கி நித்தியமல்லி பூக்கள் 30 பூக்கள் இருக்குது. அதோட மஞ்சள் கனகாமரம், 2 வெண்டைக்காய். இந்த கனகாமரமும் இன்றைக்கி பூக்கிற தருவாயில் தான் இருக்குது. அதனால் அதையும் எடுத்துக்கிடுவோம். கனகாமரம் தான் அடுத்த பிரான்ச்சில் பூ வர ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இந்த இதில் எவ்வளோ மொட்டு இருக்குது பாருங்கள், கொத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். எல்லா செடியுமே மழை பெஞ்சனால செடியெல்லாம் எவ்வளோ பச்சை பசேல் இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், மஞ்சள் கனகாமரத்தில் நிறைய இடத்துல மொட்டு விட்டுருச்சு. இந்த இதில் நிறையா எல்லா கிளையிலுமே மொட்டு வந்திருக்காங்க. நம்ம மஞ்சள் கனகாமரமும் 30-40 பூ மட்டும் என்ன செய்யலாம், பறிக்கலாம். இங்கே பாருங்கள் பஸ், இங்கே பாருங்கள், இதில் வரிசையாக மொட்டு இருக்குது பாருங்கள். செடி எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்குது. இப்படியே பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.